ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசியல்லேருந்து பார்த்திங்கன்னா விலகிடுவாங்களா, பன்னீர்செல்வத்தை தூக்கிடுவாங்களா அதிமுகவில் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்க. அது என்ன அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தின் புதிய ஆளுநராக பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்தை நியமிக்க பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்குங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான தகவல்கள் வெளியாகிடுங்க. அப்போ நீங்கள் நம்பலனாலும் நம்புவீங்க. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்கனவே ஆளுநர் பதவிக்கு எம்பி சீட்டுக்காகவும் கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. எம்பி சீட் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதில் குறுக்கிட்டு அவருக்கு அந்த பதவியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்திங்கன்னா முறியடிச்சிருக்காருங்க. எங்கே போனாலும் இந்த எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு தொந்தரவை கொடுத்துட்டே இருக்காருங்க. அவர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவரை கட்சியை விட்டு தூக்கணும்னு நினச்சிட்டு இருக்காருங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கே டாட்டா காட்டுறாருங்க. என்னங்க செய்ய போகிறார்கள் இனிமே அப்படின்னு கர்நாடகாவில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுநரை பார்த்திங்கன்னா தூக்கிட்டு அதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா கர்நாடகத்தின் புதிய ஆளுநராக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் நியமிக்க வாய்ப்புகள் இருப்பதாக பார்த்திங்கன்னா அரசியல் வட்டார செய்திகள் சொல்லுதுங்க. இவர் இப்பொழுது கேரளா போயிட்டுலாம் வராருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலில் மாறுபாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்குங்க. இது முதன்முறையாக இல்லைங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்சிக்குள்ள இருந்தேன்னா ஒன்றுத்துக்கு ஆகாதவங்க அங்கங்கே சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாநிலத்துக்கு தூக்கி ஆளுநராக போட்டுருவாங்க. இதற்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும்னா தமிழிசை கூட அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறதா பார்த்திங்கன்னா செய்திகள் போட்டுகிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கர்நாடகத்தோட ஆளுநராக ஆனால் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விடக்கூட மாட்டார் அப்படின்ற செய்திகளும் இருக்குங்க. எடப்பாடி பார்த்திங்கன்னா சுயேட்சை வேணால் வேறு கட்சியில் நின்று வின் பண்ணி அப்புறமா போட்டுன்னு என்ன சொல்லுவாருங்க. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ்ஸை நீக்கி விட்டதாக பார்த்திங்கன்னா இபிஎஸ்ஸை சொல்லிட்டாருங்க. ஆனால் ஒருங்கிணைப்பாளர்ன்ற ஒரு பதவி என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு கேஸெல்லாம் போட்டு இது வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு நான் திருப்பணும் அதிமுகவில் வருவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்போ டிடிவி சசிகலா கூடலாம் சேர்ந்துன்னு என்ன செய்கிறாருனே தெரியலைங்க. அவரோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு இருக்கிற டைமில் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாருங்க நம்ம பன்னீர்செல்வம். அதாவது பார்த்திங்கன்னா கர்நாடகத்தின் புதிய ஆளுநராக பன்னீர்செல்வம் நியமிக்கப்படுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.